வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் அர்ஜுனா எம்பி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது நல்ல விடயம் என்று தான் சொல்லியிருந்ததில் எந்த சந்தேகமும் இல்லை என்று விளக்குகின்றார். எனினும் அது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு வெளியே நின்று போராட்டங்களில் கலந்து கொள்ளவும் இல்லை, ஊடக அறிக்கைகளை வெளியிடவும் இல்லை. இதன் அடிப்படையில் தென்னிலங்கையில் நடைபெறும் இந்த மாதிரியான அரசியல் சித்து விளையாட்டுகளில் மூக்கை நுழைக்காத ஒரு பார்வையாளராக இருப்பதே போதும் என்றார் அர்ஜுனா. இவ்வாறு தெரிவிக்கும் அர்ஜுனா ஏன் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று விமர்சனம் முன்வைக்கப்படுவது தொடர்பாக விளக்கம் அளித்தவர், இன்று நடந்த எதிர்க்கட்சி கூட்டத்திலும் தான் கலந்து கொண்டதாகவும் ஆனால் எந்த விதமான கருத்துக்களை வெளியிடவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அரசியல் எதிர்க்கட்சியாக உங்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் நிலையில் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தால் அதை தெளிவாக கேட்கலாம் என்றும் அதற்கு 100% ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவரிடம் குறிப்பிட்டிருந்தார். கள்ளர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி இருக்கிறார்கள் என்று வருகின்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்த அர்ஜுனா, கூட்டத்தில் கலந்து கொள்ள முன்னரும் சொல்லிவிட்டே சென்றேன். கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னரும் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்றும் தன்னை அரசியலுக்குள் வைத்திருக்கும் மக்களுக்காக சொல்லி இருக்கிறேன் என்றும் பதிலளித்தார். இந்த நிலையில் கூட்டம் தொடர்பாக சிங்கள ஊடகம் ஒன்று எதிர்க்கட்சியாக அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கின்றீர்களா என்று கேள்வி கேட்டிருந்தார்கள் என்பதனை குறிப்பிட்டிருந்த அர்ஜுனா அதற்கு பதிலளித்த போது அவ்வாறான எண்ணம் தமக்கு இல்லை. ஆனால் தமிழினத்திற்கு எதிராக எந்த பேரினவாத அரசாங்கமோ அல்லது எந்த பேரினவாத கட்சிகளோ நடவடிக்கை எடுத்தால் அதை நான் எதிர்ப்பேன் என்று ஆணித்தனமாக குறிப்பிட்டார். அண்மையில் இடம்பெற்ற கதவடைப்பை தம்மால் 100% வெற்றிகரமாக நடத்தி இருக்க முடியும் என்றாலும் அதனுடைய பிரதிபலன் பெருமெனவே அரசியல் லாபமே ஒழிய வேறு எதுவுமே இல்லை என்று சுட்டிக்காட்டினார். அதாவது எனக்கு இருக்கும் அரசியலில் ஆதாயத்திற்காக சாதாரண அன்றாட வருமானத்திற்காக உழைக்கும் ஒருவருடைய வியாபாரங்களை முடக்குவதற்கு தான் தயாரில்லை என்பதை விளக்கியிருந்தார். தன்னை ஒரு எதிரியாக நினைக்கும் தற்போதைய அரசாங்கம் நான் இருந்தால் வடக்கில் அவர்களுடைய அரசியல் இல்லாமல் போகும் என்று நினைக்கும் விமல் ரத்நாயக்கு, அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் மற்றும் இளங்குமரன் போன்றோர் கூட அரசியலில் எதிரிகளாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவ்வாறு இல்லை. அண்மைய தினங்களில் விமல் ரத்நாயக்க தெங்கு முக்கோண வலயம் தொடர்பான அபிவிருத்தி ஆரம்பத்தினை வடக்கில் இருந்து ஆரம்பிப்பதாக குறிப்பிட்டதற்கு இணங்க ஜனாதிபதி அனுருகுமார தலைமையில் குறித்த ஆரம்ப நிகழ்வுகள் எதிர்வரும் 2ஆம் தேதி இடம்பெற இருப்பதாகவும் அதற்குரிய அழைப்புதல் தமக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நான் அரசாங்கத்திற்கு எதிரானவன் என்றோ அல்லது அரசாங்கத்தை குழப்பம் வேண்டும் என்றோ அல்லது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்றோ நினைப்பனவாக இருந்திருந்தால் இந்த அழைப்புதலை எனக்கு அவர்கள் அனுப்பியிருக்க மாட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்வரும் தேர்தல்களை முன்வைத்து முன்னெடுக்கப்படுவதாக இருந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு ஒரு லாபகரமான நல்ல விடயங்களாக இருக்கும் இடத்தில் அதற்கு தனது முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்பதையும் அர்ஜுனா நம்பிக்கையாக தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கில் காங்கேசன்துறை சிமெண்ட் தொழிற்சாலை, புனர் நிர்மாணம், மண்டித்தீவில் கிரிக்கெட் மைதானம் போன்ற பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் வந்தால் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தெரிவிக்கும் அர்ஜுனா எம்பி, எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவன் தான் என்று அரசாங்கத்திற்கு தெரியும் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆனாலும் அரசியல் கைதினை எதிர்க்கும் அதே நேரம் அரசியல்வாதி ஊழல்வாதியாக இருந்தால் அவரை கைது செய்வதில் எந்த விதமான தவறு இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்படி அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே பொது நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்படாமல் படுகொலைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தால் சந்தோஷம். அதேபோல் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக சந்திரிகா பண்டாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தால் சந்தோஷம். கோட்டாபய ராஜபக்ச முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தால் சந்தோஷம். ஆனால் இவ்வாறு இல்லாமல் சிறிய விடயங்களுக்காக ஒரு வழக்கு போட்டு ஒரு கைது நாடகம் ஆடுவதை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசியவர், முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வளவு காலமும் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினூடாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குறித்த ராஜித சேனாரத்ன அந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவின் வலது கையாக செயல்பட்டவர் என்று குறிப்பிடும் அர்ஜுனா, இவருடைய காலப்பகுதியில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்த குளறுபடிகளையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது சுருக்கமாக சொன்னால், ராஜித சேனாரத்னவினால் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு எதிராக இயக்கப்பட்ட மற்றொரு தொழிற்சங்கத்தின் மூலம் எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருவருக்கு வைத்திய அதிகாரி பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதன் பின்பாக வந்து மற்றொரு அமைச்சரால் குறிப்பிட்ட நபர் பணியில் இருந்தும் போதே வேறொருவர் அதே பதவிக்கு நியமிக்கப்படுகின்றார். இதன் அடிப்படையில் ஒரு வைத்தியசாலையில் 2 வைத்திய அதிகாரிகள் கடமைக்கு அனுப்பப்பட்ட ஒரு விடயத்திற்கு காரணமாக இருந்தவர் ராஜித சேனாரத்ன என்ற குற்றச்சாட்டை அர்ஜுனா முன்வைத்திருந்தார்.
அதன்படி ராஜித சேனாரத்ன கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு சாதாரண குடிமகனாக கட்சி அரசியல் செய்யாத ஒரு அரசியல்வாதியாக இந்த விடயத்தை வரவேற்பதாக தெரிவித்திருந்தார். அதே நேரம் ஒரு அற்ப சந்தோஷத்தை அனுபவிப்பதில் தமிழர்கள் மாதிரி கேவலமான இனம் எங்கும் இல்லை என்றும் குறிப்பிட்ட அவர் சில உதாரணங்களையும் குறிப்பிடுகின்றார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தபோது அற்ப சந்தோஷப்பட்டதற்காக 2009ஆம் ஆண்டு எமது இனத்தினை அளித்தார்கள். 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகாவை ஆரவாரமாக ஆதரித்தோம். 2015ஆம் ஆண்டு மூலம் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரித்திருந்தோம். 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவினை ஜனாதிபதியாக வருகின்ற போது சுவர்களில் படம் கீறி அதில் ஆனந்தம் கண்டோம். 2022ஆம் ஆண்டு ரணில் வருகின்ற போதும், அதே போல் 2024ஆம் ஆண்டு அனுருகுமார திசாநாயக்க வருகின்ற போதும் மாபெரும் பேரின்பம் கொண்டு புரட்சி என்பதை கண்ட இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. இவ்வளவு உதாரணத்திற்கும் இனம் அழிந்ததற்கும் காரணம் எங்கள் சிற்றின்பம் காணும் தமிழ் அரசியல்வாதிகள் தான். எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தான் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களுடனும் டீல் அரசியல் செய்ததோடு 2019ஆம் ஆண்டு சர்வதேச விசாரணையில் இருந்து இலங்கை அரசை காப்பாற்ற அனைத்தையும் செய்தவர்கள் என்று ஆபாசமாக குறிப்பிட்டிருந்தார் அர்ஜுனா. சர்வதேச விசாரணை வந்தபோது தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றாக இருந்து தமிழர் சார்பாக செயற்பட்டிருந்தால் தமிழருக்கு தீர்வு கிடைத்திருக்கலாம். சுயநல தமிழ் அரசியல்வாதிகள் தமது ஆதாயத்திற்காக சர்வதேச விசாரணையில் இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பாக நடந்து கொண்டார்கள். அதே நேரம் எதிர்வரும் மாதம் ஐநாவுக்கு செல்வதாக இருந்த போதிலும் அதற்குரிய உதவிகள் கிடைக்காத நிலையில் போக முடியவில்லை என்றும் ஐநா பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என்றும் குறிப்பிட்டவர் இதிலும் ஒரு அரசியல் இருப்பதாகவும் அதை விரைவில் அம்பலப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையினுடைய அரசியல் சூழலில் முன்னாள் தலைவர்களின் செயல்பாடுகள் மீண்டும் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான முறைகேடு குறித்த முறைப்பாடுகள் கிடைத்தால் அவை சட்ட ரீதியாக விசாரிக்கப்படும் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் என்ற உறுதியை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் பணியில் விடுவிக்கப்பட்டார். இதனை எடுத்துக்காட்டிய அரசாங்கம் ரணில் மட்டுமல்லாது மற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் மீதும் முறைப்பாடுகள் வருமானால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே வலியுறுத்தியுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால யார் மீது முறைப்பாடு வந்தாலும் அது முன்னாள் ஜனாதிபதி ஆனாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த அரசாங்கங்களில் அமைச்சர் பொறுப்புகளை வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீது தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். பிணை வழங்கப்பட்ட பின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே முதலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தொலைபேசியில் அழைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்போது எனக்காக எடுத்த முயற்சிகளுக்காக உங்களுக்கும் எதிர்க்கட்சி தரப்புக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். அவரது உடல்நிலை தொடர்பாகவும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அனைத்து அரசியல் தலைவர்களையும் சந்திப்பேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த சஜித் இந்த செயல்முறையை நான் எப்போதும் நிறுத்த மாட்டேன் என்று உறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. சிகிச்சைக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே கடந்த வெள்ளிக்கிழமை காலை வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது.